நாங்கள் தலைவர் என்று பாவிக்க வேண்டி வருகிறது. அதற்காக தலைவர் என்ற அந்த வார்த்தை மட்டும் எல்லோருக்கும் பொருந்தும் என்பதனால் எல்லோரும் ஒரே அந்தஸ்தையும் ஒரே பவரையும் பெறுவார்களா என்றால் இல்லை. ஒரு வீட்டின் தலைவர், அந்த வீட்டின் கணவன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் தலைவராக இருப்பார். இங்கே தலைவர் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டாலும் அந்த வார்த்தை எல்லோருக்கும் ஒரே பவரை கொடுக்கின்றது அல்ல. பையத்தோடு சம்பந்தப்படுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த இந்த வார்த்தைகளில் நாங்கள் பார்த்தால் அவை குறிப்பாக ஹலீஃபா ஆட்சியாளருக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை தெளிவாக எடுத்து சொல்கிறது, பையத்து செய்யப்பட வேண்டும். வேறு யார் எந்த ஒரு இயக்கத்திற்கு அவர் அமீர் என்று வைத்தாலும் சரிதான், அவருடைய தலைவருக்கு, அல்லது ரைஸ் என்று வைத்தாலும் சரிதான், இமாம் என்று வைத்தாலும் சரிதான், ஹலீஃபா என்று அவர்கள் வைத்துக் கொண்டாலும் சரிதான், அவர்கள் இவ்வாறான வார்த்தையை வைத்துக் கொண்டதால் அவர்கள் பையத் செய்வதற்கு தகுதியானவர் அல்ல. இதை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் பையத்து வாங்கினார்கள். அவர் ஒரு நபி. அதற்கு பின் ஹலீஃபாவிற்கு பையத் செய்யுமாறு சொன்னார்கள். இப்போது நாங்கள் கேட்கின்றோம், அண்மை காலமாக தோன்றியிருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று பெயர் வைத்துக் கொண்ட இந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டால், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று நீங்கள் பெயர் வைத்துக் கொண்ட இந்த அமைப்புக்கு பையத் செய்யுமாறு ரசூலுல்லாஹ் எங்கே சொன்னார்கள்? உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரருடைய பெயர் ஹலீஃபா என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய பெயர் ஹலீஃபா. அவர் அவ்வாறு ஒரு ஹலீஃபா என்று பெயர் வைத்ததால் ஹலீஃபாவிற்கு ரசூலுல்லாஹ் பையத் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர், நான் ஹலீஃபா எனக்கு பையத் செய்யுங்கள் என்று அவர் வந்தால் என்ன செய்வோம்? சிரிப்போம், என தலைபழுதாண்டு கேட்போம். அல்லது இங்க இருக்கக்கூடிய 4 பேர் சேர்ந்து ஜமாஆ என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜமாஆ என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஜமாஅத்தை ரசூலுல்லாஹ் பற்றி பிடியுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஜமாஆ என்றால் என்ன என்றதை பின்னர் பார்க்கின்றேன். ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புக்கு ஜமாஆ என்று சொல்வது. இப்போது நாங்கள் ஒரு சிலர் சேர்ந்து ஒரு ஒரு அமைப்பை, ஒரு ஏதோ ஒரு சோசியல் சேவைக்கோ என்னத்துக்கோ ஒன்றுக்கோ ஒரு தாவாவுக்கோ எதுக்காவது நோக்கத்தில் ஒரு அமைப்பை சிலர் சேர்ந்து உருவாக்கி அதற்கு ஜமா என்று பெயர் வைத்தோம். அதனுடைய அமீருக்கு அமீர் என்று சொல்லிவிட்டு ஹதீஸிலே வருகிறது, ஜமாத்தை பற்றி பிடியுங்கள், அமீருக்கு பையத் செய்யுங்கள், எனவே எங்களுடைய ஜமாத்துக்கு நீங்கள் பையத் செய்யுங்கள் என்று கேட்டால், இதுவும் எப்படி என்றால், ஒருவர் ஹலீஃபா என்று பெயர் வைத்து விட்டு நான் ஹலீஃபா இருக்கிற பையத் செய்யுங்கிற மாதிரி இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட பெயர்கள் நாங்கள் சில பேர் சேர்ந்து பெயர் வைத்துக் கொண்டு எனக்கு பையத் செய்யுங்கள் என்ற மாதிரி தான் இன்று ஒரு ஹதீஸ் தவறாக புரியப்பட்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று பெயர் வைத்துக் கொண்டு எங்களுக்கு பையத் செய்யுங்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அது எப்படி என்று விரிவாக நாங்கள் பார்ப்போம். எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஆட்சியாளர் வருவார், அவருக்கு பையத் செய்யுங்கள். ஒருவருக்கு பையத் செய்யப்பட்டு விட்டால் மற்றவரை வெட்டி விடுங்கள். இதனால் ஆட்சியாளர் இல்லாத வேறு யாருக்கும் பையத்து செய்வதை ஒருவர் மார்க்கமாக கொண்டு வந்தால் அவர் மார்க்கத்திலே பித்அத்தை உருவாக்கின வழிகேடர். எங்களுடைய இந்த மார்க்கத்தில் யார் ஒரு புதிதான ஒன்றை உருவாக்கி விட்டானோ, நபிகளார் காட்டாத அனைத்தும் புதிதானது மார்க்க ரீதியாக வந்தால் அதை ஒருவன் உருவாக்கினால் அவன் ஒரு பித்அத்துக்காரன். பித்அத் எல்லாம் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகத்திலே. அந்த அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இல்லாமல் இருக்கிற போது அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பெயரை வைத்துக் கொண்டு வந்தாலும் சரி, எங்களுக்கு பையத் செய்யுங்கள் என்று யாரும் வந்தால் அவர் மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை உருவாக்கி வருகிறவர், அவர் வழிகேட்டிலே இருக்கிறார். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பையத்து சம்பந்தமாக சொன்ன போது எப்படியெல்லாம்
வார்த்தைகளை பாவிக்கிறார்கள் என்பதை ஹதீஸிலேயே பார்ப்போம். ஏனென்றால் இங்கே பரவலாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், யார் பையத் இல்லாமல் மௌத்தாவானோ அவன் மாத்த மீத்தத்தன் ஜாயிலியா, ஜாயிலியா காலத்து மரணத்தை போன்று மௌத்தாகிறான் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அதனுடைய விரிவான விளக்கம் என்ன என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றாலும் இந்த ஜாயிலியா காலத்து மௌத்தை போன்று மௌத்தாகிறான் என்றதும், எங்களுடைய சகோதரர்கள் சுவனம் செல்ல ஆசைப்பட்ட சகோதரர்கள் பையத் இல்லாமல் நான் மௌத்தாகிவிட்டால் அப்ப நான் நரகவாதி ஆகிவிடுவேன் தானே என்று கருதி உடனே பையத்து எங்கே இருக்கிறது தேடுகிறார்கள். அவ்வாறு தேடி இங்கே நாங்கள் தான் பையத் செய்ய தகுதியானவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று பெயர் வைத்துக் கொண்ட இந்த அமைப்பிடம் பையத் செய்து விடுகிறார்கள். இங்கே ஒரு பாரிய பிழை நடக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் இல்லாவிட்டால் அவன் ஜாயிலியத்து மரணம் என்றால், பையத்து செய்ய தகுதியானவர் இருந்து பையத் செய்யாவிட்டால் தான் அந்த ஜாஹிலியா மரணம் என்பது தவிர, பையத் செய்வதற்கு தகுதியானவர் இல்லாத வேளையில் அவர் பையத் செய்ய வேண்டிய தேவையில்லை. அப்போது அவர் பையத் செய்யாவிட்டால் ஜாஹிலியா மரணமும் அல்ல. அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறார்கள். பையத் யாருக்கு? ஆட்சியாளருக்கு. சரி, ஒரு இஸ்லாமிய குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான ஆட்சி நிர்வாகம் நடக்கிற போது ஆட்சிக்கென்று பையத் செய்யுமாறு கேட்கப்பட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த ஆட்சியாளர் போய் பையத் செய்ய வேண்டும். அவ்வாறானவர் இல்லை என்றால் அங்கே அந்த பையத் இல்லை. அப்போது முஸ்லிம் எந்த அமைப்புடனும் எந்த ஒரு இயக்கத்துடனும் பையத் செய்து இருப்பது பிழையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், பாருங்கள், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், மன் கரிஹ மின் அமீரிஹி ஷைஅன் ஃபல்யஸ்பிர், யார் தனது அமீரிடமிருந்து ஏதேனும் விடயத்தை வெறுக்க கண்டால் அவர் பொறுமையாக இருக்கட்டும். ஏனென்றால் ஆட்சியாளரை விட்டும் வெளியேறியவன் மன் ஹரஜ மின சுல்தான், ஏனென்றால் யார் சுல்தானை விட்டும் வெளியேறிவிட்டானோ அவன் மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, ஜாஹிலியா மௌத்தாவான் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே ரெண்டு வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அமீர், இன்னொன்று சுல்தான். அமீரிலே கெட்டதை கண்டால் பொறுமையாக இருக்கட்டும், வெளியிறங்க கூடாது. ஏனென்றால் ஆட்சியாளர், சுல்தான் என்றால் ஆட்சியாளர் என்பதில் சந்தேகம் இல்லை, அதற்கென்றே தெளிவான வார்த்தை. நான் முந்தி சொன்னேன், சுல்தான் என்றால் பவர் உள்ளவர். இந்த அளவுக்கு பவர் இருக்கும், எதிரி சக்திகளை எதிர்த்து போராடக்கூடிய இந்த காலத்தை எடுத்தால் ஆயுத பலமும் கொண்டவராக இருப்பார். அண்டர் கிரவுண்டில் இருந்து கொண்டு நாங்கள் அர்க்கம் ரலியல்லாஹு காலத்தில், ரசூலுல்லாஹ் காலத்திலே வீட்டுக்குள்ளே அர்க்கம் ரலியல்லாஹு ரகசியமாக தவா செய்த, அது மாதிரி நாங்கள் தவா செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எங்களுக்கு பையத் செய்யுங்கள் என்றால் அது ரொம்ப தவறான ஒரு விடயம். ஹதீஸ்களை மிகவும் தவறாக புரிவது. யாரை விட்டு வெளியிறங்கக்கூடாது? சுல்தானை விட்டும். அப்ப இங்கே வெளியிறங்கி ஜாஹிலியா மரணம் பெறுமென்றிருந்தால் அது யாரை விட்டு வெளியிறங்குவது? சுல்தான், பவர், அதிகாரம் உள்ள அந்த ஆட்சியாளரை விட்டு வெளியிறங்குவது. அல்லாஹு தாலா சூரத்து நூறிலே 55 வசனத்தில் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி சொல்ற போது எப்படி சொன்னான்? உங்களில் ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான், பூமியிலே அவர்களுக்கு ஆட்சியை தருவான். அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றால், முன்வந்தவர்களுக்கு ஆட்சியை தந்ததை போன்று ஆட்சியை தருவான். அவர்களுக்காக இறைவன் பொருந்திக் கொண்ட அந்த மார்க்கத்தை பூமியிலே நடைமுறைப்படுத்துவார்கள். அவர்களுக்கு பயம் ஒன்று இருந்தால் அந்த பயத்துக்கு